வணக்கம் என்ற பார்வையாளர்களே, நான் இவ்வளோ காலம் போட்ட இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் பார்க்குறது இந்த கால்நடை வளர்ப்போர், அது கூடுதலாக பால் மாடுகள், பாலை தமது வாழ்வாதாரமாக கொண்டு வளர்க்கின்ற விவசாயிகள் தங்களோட நில அளவுக்கு ஏற்ப நானும் இந்த பால் மாடு வளர்க்குற ஒரு விவசாயி தான். இதில் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த தாவரத்தை இந்த காணிக்குள்ளே தான் நட்டு வச்சிருக்கிறேன். வேறு இடத்த போய் எடுக்க இல்லை. அந்த கொஞ்சம் ஆரம்பம் முதல் உண்டு ஒரு தேவைப்படும் தான். நான் இது ஒரு 2 ஏக்கர் காணிக்குள்ளே இந்த புல்லை வளர்த்து கொண்டிருக்கிறேன். இதில் இந்த சிவப்பு நிற புல் வர்க்கங்களும் இருக்குது, பச்சை நிற புல் வர்க்கங்களும் இருக்குது. இதை நான் அந்த நீர்ப்பாசனம் செய்கிறதுக்காக வேண்டி இந்த கன்றுகளை பாவிச்சு செய்கிறேன். கொஞ்சம் வேலையை இலவாக்குறதுக்காக வேண்டி. இதில் நீங்கள் பார்த்தீங்களா, நான் இந்த மாடுகளுக்கு இந்த தாவர இலைகளை நாங்கள் உணவாக கொடுக்க அவைண்ட வளர்ச்சி வேகம் கூடுதலாக இருக்கிறதோட அதுகளின் பால் உற்பத்தி அளவும் அதில் அடங்கி இருக்கிற போஷணை உள்ளடக்கமும் நாங்கள் பார்ப்போம். அந்த பால் கொடுக்க ஒரு மீட்டர் ஒன்றை வச்சு பார்ப்பினோம். அதில் அந்த கொழுப்பின் தன்மை என்று சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த கொழுப்பின் தன்மை, ஏனைய உள்ளடக்கங்களின் தன்மை மிக உயர்வாக இருக்குது. அதோட இந்த தாவரங்கள் கூடுதலாக நான் ஒரு மீசால பிரதேசத்திலான் இந்த தோட்டத்தை வச்சிருக்கிறேன். இந்த தடிகள் நான் வவுனியா மற்றும் யாழ் பிரதேசங்கள்லேருந்து பெற்றினான். ஒருக்கா நடுக செய்த மாட்டா, பிறகு அதிலிருந்து வெட்டி அந்த இலைகளை மாட்டை கொடுத்த பிறகு அந்த தாவரங்கள் மீண்டும் முளைத்து பாருங்கள். இது அந்த வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காண்டு தான். வெறும் இடவசதி உள்ளாக்களும் சரி, இடவசதி இல்லாதாக்கள் ஒரு சிறிய ஒரு இடத்துல என்றாலும் வச்சு ஒரு மரத்துக்கு ஒரு 2-3 தாவரங்களை வெட்டினா கூட 2 மாட்டுக்கு போதுமானது. தவிட்டோடையோ இல்லை மேய்ச்சலுக்கு போகிறதா இருந்தான்னா நாங்கள் ஒரு உணவு ஒன்று கொடுப்போம். அப்படியும் பால் மாடாக இருந்தால் அதோட கலந்து கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இதை வெட்டி அந்த தடிகளை பிறகு நாங்கள் நட்டம் என்று சொன்னால் புதிதாகவும் உருவாக்கலாம், வெட்டப்பட்ட பகுதிகளிலிருந்து உருவாக்கலாம். இப்போ ஊடு பயிராகவும் இந்த புல்லை வளர்த்து கொள்ளலாம். பாருங்க, இந்த இது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தண்ணீர் பாசனம் செய்கிறேன்றதுக்காக வேண்டி நானும் அந்த தென்னை இருக்கிற ஒரு காணிக்குள்ளதான் இந்த இடையிற, அதாவது 5 வருஷத்துக்கு மேற்பட்ட தாவரம்